வணக்கம் நண்பர்களே, சிஎஸ்கே சமையலறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பண்ணைக்கீரை மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்களை பார்க்கலாமா? கொள்ளுப்பருப்பு, பச்சை மிளகாய், புளி, தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, பண்ணைக்கீரை. இன்றைக்கி நம்ம பானையில் செய்ய போகிறோம். அதில் 1/2 லிட்டர் தண்ணி போட்டுக்கோங்க. அது கூட 1/2 கப் கொள்ளுப்பருப்பு, 10 சின்ன வெங்காயம், 5 பூண்டு, 4 பச்சை மிளகாய், ஒரு நறுக்கிய தக்காளி, சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் லைட்டாக கொதிச்ச உடனே ஒரு பவுல் பண்ணைக்கீரை சேர்த்துக்கோங்க. அது நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படிதான் உள்ளே போகும். மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் நீங்கள் இதை குக் பண்ணணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்படி இருக்கும். அதில் லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் வடகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிக்சரை இதில் சேர்த்துக்கோங்க. மட்டி வச்சு இது நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பண்ணைக்கீரை மசியல் ரெடி. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க.